அதனாலதான் சொல்லுவாங்க, திருநள்ளாறு போனா திருவாரூர் போயிட்டு வரணும்ட்டு. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சிறப்புகளையும் பிரம்மாண்டத்தையும் ரகசியத்தையும் கொண்டு இருக்கு இந்த கோவில். கோவிலோட மேற்கு கோபுர நுழைவாயில்ல ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, எந்த பொருள் தொலைந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா தொலைஞ்ச பொருள் நம்மளுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் ராகு காலத்துல துர்க்கைய வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பதவி உயர்வு, பணிமாற்றம், காரிய சித்தி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ருணவிமோச ஈஸ்வரரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தீராத கடனா இருந்தாலும், உடல்ல பாத்தீங்கன்னா தீராத நோய் இருந்தாலும் நீங்கிரும்னு சொல்றாங்க. முருகப்பெருமான் இங்க பாத்தீங்கன்னா சண்முகரா காட்சி கொடுக்கறாரு. இந்த சண்முகரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தீராத பகை கூட விலகி நிக்கும்னு சொல்றாங்க. நீலோத்பலாம்பால வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா வழிபடுறதுக்கான ஒரு முறையையும் சொல்றாங்க. அர்த்த ஜாமத்துல நைவேத்தியம் செஞ்சு பால் சாப்பிட்டு வந்தா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க.